இங்கே சில பேருக்கு புரிய வைக்க முடியாமலே பல பேரது வாழ்க்கை கண்ணீரோட கலந்து போயிடுது. சொல்லப்படாத வேதனைகளை விட இங்கே புரிஞ்சுக்கப்படாத வேதனைகள் தான் அதிகம். வாழ்க்கை வலிச்சாலும் வலிக்காதது மாதிரியே வாழ பழகிக்கோங்க. உங்களோட வழியில் விளையாடுறதுக்கு தான் நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. யார் உங்களை எந்த தூரத்தில் வச்சுருக்காங்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ பழகிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் எந்த நஷ்டமும் இல்லை. நிறம் மாறுற பச்சோந்தியை விட மனசு மாறுற மனுஷங்க கிட்ட நம்மளுக்கு அதிக கவனம் தேவை. உரிமை உண்டு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு தெரிகிற போது ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சில நினைவுகள் ஆபத்தானது தான், அது உங்களை வாழ விடாது. அப்படிப்பட்ட நினைவுகள்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க. நிஜங்களை கூட கடந்துடலாம். சில நினைவுகளை கடக்கிறதுக்கு தான் நம்மளோட மன வலிமை அதிகமாக தேவைப்படுது. இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கிட்டவங்கள விட வலியை மறைச்சிட்டு சிரிக்க கற்றுக்கிட்டவங்க தான் அதிகம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சதையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதீங்க. சில நினைவுகள் கூட குப்பைக்கு சமந்தான். மற்றவங்கள நேசிக்க தெரியாத மனுஷங்களிடமும் மற்றவங்களால நேசிக்கப்படாத மனுஷங்கக்கிட்டையும் நம்ம வாழ்ந்தா அதில் எந்த பயனுமே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது. ஒருவேளை அவங்க மனசில் உண்மையான பாசம் இருந்திருந்தா யாராவது ஒருத்தருக்கு அந்த பாசத்தை கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட பாசத்துக்காக அவங்கள தேடி யாராவது அவங்கக்கிட்ட அந்த பாசத்துக்காகவே அவங்கள நேசிச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் எந்த விதத்தில் ஒரு பாசம் இல்லாத மனிதரோட பயணிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பணம் முக்கியமோ அதே அளவுக்கு பாசமும் முக்கியம். உங்ககிட்ட காசு இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட சொந்தக்காரங்களோட செருப்பு கூட உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும். இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஒருத்தங்களோட பிரிவால் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த பிரிவு ரொம்ப நல்லதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. மற்றவங்கள ஏமாத்துறதை விட மற்றவங்க கிட்ட நம்ம தோற்று போகிறது எவ்வளவோ மேல். உதாசீனம் செய்யப்படுற இடத்துல நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட நிழல் கூட நிற்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டும்தான். நீங்களே விலகி நின்னாலும் எவ்வளோ தூரம் போனாலும் அது உங்களை தேடி வரும். தொடக்கத்தில் தெரிஞ்சுக்கொள்ள முடியாத எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா பழக்கத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அமைதியாக இருங்க. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தினவங்க ஒரு நாள் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்குற காலமும் நேரமும் கண்டிப்பாக வரும். சில பேரோட நிராகரிப்பை ஏற்றுக்கோங்க. அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப கெஞ்சாதீங்க. அவங்கள துரத்தாதீங்க. உங்களோட மதிப்பு என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உணருங்க. உங்களை வளமாக்கிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நலமாகும். உங்களை வேண்டான்னு சொல்கிற இடத்த விட்டு வெளியில் வந்துருங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு அவமதிப்பாங்க, அடுத்தால வெறுப்பாங்க, அடுத்தால உங்களை தப்பானவங்க அப்படின்ற பட்டத்தையும் சூட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் மனசில் வச்சு நடந்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. இங்கே சில